சின்ன விஷயத்த ஷேர் பண்ணணும். எனக்கு மனசு இப்போ வரைக்கும் எனக்கு மனசு வந்து அப்படி வேதனையா இருக்கு. நான் மீடியால எத்தனையோ பார்த்துருக்கேன். நாய்ங்க அடிபட்டு சாவுறதோ, பூனைங்க அடிபட்டு சாவுறது, குருவிங்க செத்து குருவிய எழுப்புறது, இப்படியெல்லாம் சில காட்சிகள வந்து நெறைய பார்த்துருக்கேன். ஆனா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனாலலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பியெல்லாம் பார்க்க மாட்டேன். விரும்பி பார்க்க மாட்டேன்னா, பெட் அனிமல்ஸ் பிடிக்காதுன்னு இல்ல. ஐ லவ் தட். எனக்கு வந்து குருவிகளும் சரி, பூனை, நாய்ங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப நேசிப்பேன். ஆனா, சில வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அதுங்களெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஸோ, அதனால நான் அதிகமா வந்து அந்த மாரி காட்சிகளெல்லாம் பார்க்க மாட்டேன் நான். ஸோ, நேத்து நான் வெளியில போம்போது, அ ஆமா ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட்ட பார்த்தேன். அது வந்து அ 5 ஜீவன், வாயில்லாத ஜீவன் தான். சரியா? நம்ம வந்து மனிதர்கள் இறந்திருக்கிறத கேள்விப்படுறோம். அத தூக்கிட்டு போறத பார்க்குறோம், எரிக்கிறத பார்க்குறோம், புதைக்கிறது பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். நம்ம எல்லா சமூக இது வலைதளத்தில. ஆனா, நேத்து நான் பார்த்த காட்சி இன்னை வரைக்கும் எனக்கு வந்து அழுகையா தான் வருது. இது வந்து இயற்கை தான். பட் இருந்தாலும், அத பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சாப்பாடு இறங்கல. எனக்கு இன்னமும் சரியான மனசு கஷ்டமா இருக்கு. யோசிக்கும்போது கண்ணெல்லாம் தண்ணி வருது. ஒரு குருவி செத்து கிடக்குது கீழ. நேத்து நான் வெளில போம்போது பார்த்தேன். ஒரு குருவி செத்து கிடக்குது. அந்த குருவிய எழுப்புறதுக்கு 2 குருவி பக்கத்துல உட்காந்துட்டு அத வந்து எடுக்கணும்னு பாக்குது. முழிக்க வைக்க அது என்னது உயிர்ப்பிக்கணும்னு பாக்குது. நான் நெனச்சேன் தண்ணி ஊத்துனா ஏந்திரிச்சிடும்னு சொல்லிட்டு கூட ஒரு 2, 3 நிமிஷம் நான் நின்றுருந்தேன் அங்கேயே. ஆனா நான் நின்னு கூட அந்த குருவிங்க வந்து அந்த இடத்த விட்டு பறக்கல. பாருங்க எவ்வளோ பாசம், எவ்வளோ அன்பு இருக்கு பார்த்தீங்களா? இதுங்கள பார்த்தாவது நம்ம வந்து சில விஷயங்கள கத்துக்கணும். இந்த 5 அறிவுள்ள மிருகங்களையும், இதே மாரி இனங்களையும் பார்த்து நம்ம பாசம்னா என்ன, அன்புனா என்னான்னு வந்து நம்ம வந்து அத புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நான் பார்க்குறேன். நேத்து அது பார்த்ததுலேருந்து எனக்கு உண்மையாவே சொல்றேன். எனக்கு வந்து மனசுக்கு இன்னைக்கு கூட என்னால அத வந்து பார்த்துட்டு நிம்மதியா நைட்டு தூங்கவே முடியல என்னால. ஒரு சின்ன குருவி, அந்த குருவி செத்துருச்சுன்னு இன்னும் 2 குருவிங்க வந்து அத வந்து பொழைக்க வைக்கணும்னு பாக்குதுங்க பாருங்க. இட்ஸ் ஸோ கிரேட் அது இல்லையா? எனக்கு பார்த்துட்டு வந்ததுலேருந்து நேத்து ஃபுல்லா சாப்பிடவே இல்ல நான். இப்போ கூட எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா, அந்த இன்சிடென்ட்ட பார்த்தா அது என் கண்ணு முன்னாடியே நிக்கிது அது. எல்லாரும் அன்பா இருங்கப்பா. நம்ம அன்பு, பாசம்ன்றது வந்து அ விலை கொடுத்தாலும் அத வந்து வாங்க முடியாது. ஸோ, இருக்கிற வரைக்கும் அன்பா, பாசமா இருங்க. குடும்பத்தோட நல்லபடியா இருங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்ல சந்தோஷமா இருங்க. குடும்பங்களோட சந்தோஷமா இருங்க. கிடைக்கிற நேரத்த, சந்தோஷத்த இழந்துடாம, பின்னாடி நடந்ததெல்லாம் யோசிக்காம, இப்போ என்ன சந்தர்ப்பமோ எல்லாரோடையும் அன்பா, பாசமா, ஃபேமிலியோட நல்லா டுகெதரா என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. எனக்கு அந்த குருவி இத பார்த்ததுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே அ ஒண்ணும் முடியல. அங்கேயே நின்னுட்டேன். ஒரு 3, 4 நிமிஷம் அங்கேயே நின்னுட்டேன். அத பார்த்துட்டே நின்னுட்டு வர அழுதுட்டேன் நான்.